Good morning friends. So first day நான் வந்து உங்ககிட்ட apologize பண்ணிட்டேன் because என்னோட வாய்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்க போகுது. என் வாய்ஸ் வந்து போன வாய்ஸ் கொஞ்சமா வந்திருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா தூங்குறேன். ஆக்சுவலி நேற்று வந்து நல்ல விக்ஸ் எல்லாம் போட்டுட்டு மசாஜ் பண்ணிட்டு நல்ல தூக்கம். ஸோ குட்டீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் தோசை தான். ஸோ நம்மளோட ஹோம்மேட் நெய் ட்ரிசில் பண்ணி நல்ல முருகலாட்டு தோசை, அதுக்கப்புறம் தக்காளி சட்னி. ஆல்மோஸ்ட் சாப்பிட்டாச்சு. அது லாஸ்ட்டு தோசை மகிக்கு. நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாருங்க. யார் வந்திருக்கா தெரியுமா? மாறா. ஹாய் சில்லு. ஹாய். எப்படி தோசை சாப்பிடுவ? தோசை எப்படி சாப்பிட்டு கணிப்ப? பிச்சு பிச்சு முக்கி முக்கி வாயில் வைப்பான், அப்படிதானே? நல்லாக்கா. மாறனுக்கும் இன்னைக்கு லீவு, அதனால அவன் அக்கா கூட விளையாட வந்திருக்கான், அப்படிதானே? நீ உங்க வீட்டுக்கு போயாச்சா மாறா? உங்க வீட்டுக்கு போயாச்சுல்ல? சராச்சி வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு போயாச்சுல்ல? நல்லா இருக்கா? ஆமா. ஓகே. ஸோ குட்டீஸ் 3 பேரும் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து மார்னிங்கே vlog ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாடா, என்ன எனக்கு தான் ஊற்றிருக்கேன். இங்கே வா, லேட்டாக எடுத்துகிட்டு வா. கத்த முடிய மாட்டேங்குதுங்க. சதீஷ் சொல்கிறான், அப்பா அமைதியாக இருக்குது வீடே அப்படின்னு சொல்லுவான். எவ்வளோ கொழுப்பு பாருங்க. நான் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன் எல்லாம் ஹஸ்கி வாய்ஸில். அவன் என்கிட்ட சொல்கிறான், அப்பா எல்லாம் அமைதியாக இருக்குது. என்ன எக்கு போட்டு தரேன் உனக்கு. அம்மாவுக்கு வாய்ஸ் இப்படி இருக்குது, உனக்கு எப்படி இருக்குது? மகி வந்து என்கிட்ட, அம்மா நீ ரொம்ப க்யூட்டாக பேசுகம்மா, க்யூட்டாக. இந்த மகி எடுத்துகிட்டு போடா, நீ ரொம்ப க்யூட்டாக பேசு. போதும்ல தோசை, போதும்ல உனக்கு? ஒரு எக் போட்டு தரேன். ஒரு எக் எடுத்து அதில் வந்து மகாக்கு எக் வேணுமான்னு கேளு. இந்த குட்டீஸ் ஏதோ கார்ட்டூன் மாதிரி எதிர்பார்த்துருக்காங்க. 2 எக் எடுத்து அம்மா போட்டு தரேன். மகி வந்து என்கிட்ட சொன்னது தான் எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. தடவி கொடுத்துட்டு, கண்ணத்தில் தடவி கொடுத்துட்டு, க்யூட்டாக பேசுங்கம்மா, க்யூட். அம்மாட்டா கோழி முட்டை குறைஞ்சிட்டு இனி முட்டை வாங்குவோன்னா முட்டை கோழி போடுமா? ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் ஆயில் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஒரு எக்கு 1 ஹேண்டில் கிராக் பண்ணுவோமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே குட்டீஸ்க்கு ஒரு குழந்தைக்கு பெப்பர் போட்டால் பிடிக்கும். அடுப்பு அணைச்சிடலாம். மகிக்கு வந்து பெப்பர் போட்டால் பிடிக்காது. மகி இந்தா வா. ஸோ நான் வந்து என்ன குடிச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தா பிளேட் எடுத்துட்டு வா. ஒரு நல்ல ஐடியா. உங்களுக்கு காதலான உள்ளாத மணி அடிக்கிறதெல்லாம் ஓ சொல்லது பாருங்க. நான் அதுகளை கூப்பிடணும்னா இந்த மணி அடிக்கணுமா? ஓகே. நான் வந்து ஸோ நான் வந்து இது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஸ்டீப் பண்ணி வச்சேங்க. இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாரில் ஒரு லெமனை ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு, இஞ்சி இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சியும் கட் பண்ணி போட்டுட்டு, மேலே வந்து ஹனியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் நான் வச்சுட்டேன். அது ஒரு நாள் வெளியே இருந்தோன்னே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இந்த ஹனியை தான் நான் குடிச்சிட்டே இருக்கேன். இது வந்து என்ன பண்ணுதுன்னா, த்ரோட்டை வந்து அப்படியே கிளியர் பண்ணுது எனக்கு. இன்னொன்று வந்து த்ரோட் அடைச்சிட்டுனா, ஷர்மி எனக்கு சொன்ன ஒரு இது என்னென்னா, பொமிக்ரானட் இஞ்சி இந்த 2த்தையும் அரைச்சி ஜூஸ் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு நாள் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பை சிப்பாக நம்ம குடிச்சிட்டே இருந்தோம்னா எண்ட் ஆஃப் த டே த்ரோட்டு கிளியர் ஆயிரும் அப்படின்னு. ஆக்சுவலி என்கிட்ட பொமிக்ரானட் இல்லை, இருந்திருந்தால் கண்டிப்பாக அது பண்ணியிருப்பேன். அதனால் இன்றைக்கி அது பண்ணுவேன். சதீஷ்ட வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு நான் இப்போ இந்த ஹனி தான் குடிச்சிட்ருக்கேன். செம்ம டேஸ்ட் வேறு, நல்லா இருக்குது. புளிப்பு இஞ்சி ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா, அதனால நல்லாயிருக்கு. ஸோ இது எனக்கு மகி குட்டி எழுதி கொடுத்த லெட்டர். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இந்த குட்டீஸோட லெட்டர் தான் இருக்குது ஃப்ரிட்ஜில். நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து
இப்போ ரம்ஜான் வர்றதுனால புட்டிங், செகண்ட் புட்டிங். ஃபர்ஸ்ட் வந்து சைனா கிராஸ் புட்டிங் தேங்காய் பாலில் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து ரோஸ் புட்டிங். செம்மையாக இருக்குங்க, ஜிக்லியாகவே செட் ஆகிருக்கு ஆக்சுவலி. ஸோ இது வந்து என்னோடய ரீலில் வந்து வரும் உங்களுக்கு. நான் இது வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் நான் ஃபைனல் ஷாட் எடுக்கல, அது இனி தான் எடுக்கணும். ஓகே, அது ஒன்று. வாங்க இன்றைக்கி டேயை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் காஃபி நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஓகே அப்புறம் வாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்க இவா டீச்சர். ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் உங்கள் பேர், அண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்திரா. அவங்க டீச் பண்ணுவாங்க. என்னங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லன்ச் வேலை வந்து ஓடிட்டுருக்கு. ஆனால் பரவாயில்ல, இப்போ மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் வாய்ஸ் வந்து திருப்பி வந்த மாதிரி இருக்குது. நான் இன்றைக்கி வந்து குட்டீஸ் இருக்கிறதுனால சிம்பிளான லன்ச்சு தான். அவங்களோட ஃபேவரட் பருப்பு பப்படம், முடிஞ்சால் ஏதாவது இது முடிஞ்சால் இல்லை, முட்டைக்கோஸ் துவரையும் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் கிச்சடி. இதில் வந்து இது வந்து குழந்தைங்களோட ஃபேவரட் பருப்பு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் நிறைய போடணும், ஒரு ஸ்பூன் நெய்யில் ஜீரகம் தாளிச்சிட்டு 2 வரமிளகா கிள்ளி போடணும். நீங்கள் குறவா பண்ணுறீங்கன்னா ஒரு வரமிளகா கூட போதும். பச்சை மிளகா எதுவும் போடக்கூடாது, மிளகா பொடி எதுவும் போடக்கூடாது. இதுக்கு காரம் வந்து வரமிளகா தான். ஸோ நெய்யில் வந்து ஜீரகம் வரமிளகா தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு கை நிறைய அள்ளி போட்டு, ஒரு தக்காளியும் போட்டு, பூண்டு 2 அணம் சதைச்சி போட்டுட்டு நீங்கள் நல்லா இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறம் துவரம் பருப்போ பாசி பருப்போ போட்டுட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் எல்லாம் வதக்கிட்டேன், இதை மூடி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. பருப்பு, கடைசி கொத்தமல்லி கீரை தாளிப்பு கொடுத்து இறக்கியாச்சு. இங்கே பாருங்கள், முட்டைக்கோஸ் துவரன் ரெடி பண்ணியாச்சு, ரைஸ் ரெடி. இங்கே வந்து வெள்ளரிக்காய் கிச்சடி. முட்டைக்கோஸ் துவரன் மகிக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த வெள்ளரிக்காய் கிச்சடி வந்து மகாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வெள்ளரிக்காவை வேக வச்சுட்டு அரப்பு மட்டும் போட்டிருக்கேன். இனி இது கூலானதுக்கப்புறம் தயிர் விடணும். அதுக்கடையில் பருப்புனா கண்டிப்பாக பப்படம் இருக்கணும், அதனால் பப்படத்தை பொரிக்கிறதுக்கு போட்டேன். ஆக்சுவலாக நான் இதை பார்க்கும்போது தான் தெரியுதுங்க, வீடியோ எடுக்காமல் நான் வந்து குக் பண்ணேன்னா லிட்ரலி ஹாஃப் டைமுக்குள்ளே நான் சமைச்சு முடிச்சிடுறேன். ஃபாஸ்ட்டாகவும் வேலை முடியுது. ஆனால் வீடியோ ஒவ்வொரு வாட்டியும் எடுக்கும்போது அவ்வளவு நேரம் ஆகும், எனக்கு எக்ஸாஸ்ட் ஆயிரும் செஞ்சு முடிக்கும்போது. ஸோ அது வந்து நான் இன்றைக்கி நோட் பண்ணேன். இன்றைக்கி ஆக்சுவலி நான் வந்து வீடியோ எடுக்கலை, ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு இது நிறைய தடவை இந்த ரெசிபீஸ் வந்து காணிச்சிட்டேன். அதனால் திருப்பி போர் அடிக்க வேண்டாம். ஸோ இப்போ நான் ஃபைனலாக பப்படம் வந்து பொரிச்சு வச்சிட்ருக்கேன். குட்டீஸ் வந்து குளிக்க போயிருக்காங்க, அவங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோடனே சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு சாப்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டின்னர் ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா சிக்கன், 2 சிக்கன் லெக்ஸ் வந்து இருந்துச்சு, அதனால் இதை தான் பேக் பண்ண போகிறேன் நான். ஸோ பேக் பண்ணும்போது யூஸ்வலாக பர்டிகுலராக எந்த ரெசிபியும் ஃபாலோ பண்ணாமல் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து நினச்சேன் அப்படின்னா நான் வந்து போகிறது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பைஸ் தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் குசீன், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் அந்த ஸ்பைஸ் பிளெண்டு ஒவ்வொரு நாட்டில் உள்ளதை ட்ரை பண்ண ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் வந்து இந்த சிக்கனை சீசனிங் பண்ணுறதுக்கு வெரைட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன், பாட் ஜியோகோசோ ஸ்பைஸ். இதெல்லாமே நான் ஆஃப்ரிக்காவில் வாங்கினது. ஆக்சுவலி நான் இது எல்லாத்தையுமே என்னோடய ஸ்பைஸ் பின், இது நான் வந்து ஸ்பைஸ் பின்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா இதில் தான் நான் எல்லா ஸ்பைசஸையும் வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஏன்னா ஸ்பைசஸ்க்கு யூஸ்வலாக எக்ஸ்பைரி டேட் கிடையாது, பட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும், அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் ரசல் ஹன்னோட், இது லெபனீஸ்ன்னு நினைக்கிறேன். இதோட மிக்ஸ் பார்த்திங்களா, கிட்டத்தட்ட நம்மளோட கரம் மசாலா அந்த ஃப்ளேவர். அதுக்கப்புறம் ஜட்டார்,
இந்த ஜட்டார் ஸ்பைஸ் வந்து உங்களுக்கு தெரியும், இதில் வந்து செசமி சீட்ஸு, லைட்டான ஒரு புளிப்பு இருக்கும் அதில். ஸோ அது வச்சுருக்கேன். இந்த ரசல் ஹனூட்டில் ஹோல்ஸ் எல்லா ஸ்பைசஸுமே இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து எப்படி இருக்குது தெரியுமா? நான் ஆக்சுவலி இது வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ப்ரிங்கிள்ஸு லேஸுக்கு மேலே ஒரு பவுடர் போடுவாங்க தெரியுமா, அந்த டேஸ்ட் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நீங்கள் சிப்ஸு ஃப்ரைட் ஐட்டத்துலலாம் இந்த பொட்ஜோக்ஸ் ஸ்பைஸ் வந்து டாஸ் பண்ணலாம். ஏன்னா நான் அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லெமன் பெப்பர் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ரெகுலர் பிளாக் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த லெமன் பெப்பர் பவுடர் என்கிட்ட இருந்துச்சு, அதுதான். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த சிக்கனை இதை வச்சு தான் சீசனிங் பண்ண போகிறேன். ஸோ இதில் தான் நான் எல்லாமே வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா லைம், கெஃபீர் லைம் லீவ்ஸ் இருக்குது, கலங்கல் இருக்குது, செலரி சால்ட்டு, டிஃப்ரெண்ட் பெர்பரி ஸ்பைஸ். இது நான் இன்னும் யூஸே பண்ணல. இந்த ஸ்பைஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஸ்டியூ சிக்கன் கறிக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வாங்கினது, யூஸ் பண்ணுவேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பைசஸ்க்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸ்பைஸ் வந்து கெட்டு போயிடுச்சுன்னா ஃப்ளேவரே இருக்காது, சப்புன்னு இருக்கும். நான் இது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். எனக்கு எப்போ தேவையோ நான் எடுத்துப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட சிக்கனை வந்து இதை வச்சு தான் சீசனிங் பண்ண போகிறோம். ஸோ நான் நல்ல ஸ்லாஷஸ் எல்லாம் போட்டாச்சு நீட்டாட்டு. இனி வந்து ஆயில் கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த ஆயிலை வச்சு மேலே நல்லா ட்ரெஸ்ஸில் பண்ணி இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் மேலே தூவி இது பண்ணிட போகிறோம். ஓகே, என்ன பண்ணிட்டேன்னா திருப்பி போய் நல்லா ஒருக்கா சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து கொஞ்சம் தேவைக்கு தக்கணும். இதில் சில ஸ்பைசஸில் சால்ட் இருக்குது, அதனால் நான் எவ்வளோ சிலதில் வந்து சால்ட் கிடையாது, அதனால் கண்டிப்பாக சால்ட் தேவை. ஸோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை ஆகிட்டு இதுக்கு மேலே தூவி விட போகிறேன். அதுக்கப்புறம் தான் ஆயில் வந்து விட போகிறேன். ஓகே, ஆக்சுவலி இதோட ஸ்மெல் வந்து நிஜமாகவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ நல்லா டாஸ் பண்ணிடலாம். பின்னாடி பின்பக்கமும் திருப்பி அதுலேயும் தூவிடுங்க, நல்லா மசாஜ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ நான் வந்து நம்ம சிக்கனில் நல்ல ஸ்பைசஸ் எல்லாம் ரப் பண்ணிட்டேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நான் வந்து மேலே ட்ரெஸ்ஸில் பண்ணிட போகிறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் சால்ட்டும் ஸ்பைஸ் ரப்பு தான் நம்ம கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், லெமன் ஜூஸும் ஆயிலும் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னே அது அப்படியே எமல்சிஃபை ஆகிடுச்சு. ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா மேலே லேசாக ட்ரெஸ்ஸில் பண்ணிவிட்டு இதை வந்து கவர் பண்ணிட போகிறேன். ஆக்சுவலி இந்த மெத்தட் நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை ரப்பில் வந்து நான் வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை. இல்லாட்டி மசாலா மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இது பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ட்ரை ரப்பு. ஸோ இதை நான் ஓரத்தோடி ஊற்றிட போகிறேன். ஓகே, இப்போ இதை நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து என்கிட்ட ஃபாயில் இல்லை, அதனால் நான் இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை மேலே வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் இது வந்து ரெஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பேக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிருக்கும். இதை நான் வந்து நல்லா டைட்டாக ரேப் பண்ணிட்டேன். இதை நான் எப்படி பேக் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ் அவனில் 20 மினிட்ஸ் வந்து கவர் பண்ணி பேக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு இந்த ஃபாயில் அவுட்டர் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸஸ் எல்லாத்தையும் எடுத்து மேலே அப்படி ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அகெயின் கவர் பண்ணாமல் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக 40 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். இடையில நான் அந்த ஜூஸ் வெளியே வரும்ல அதை அப்படி மேலே ப்ரஷ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து அப்போ தான் மீட் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். ஓகே, ஸோ பேக் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். அண்ட் என்னோட இந்த ஸ்பெஷல் டின்னர்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நான் வந்து ஸ்கூல் டேஸில் அந்தளவுக்கு பெருசாக குக் பண்ணுறதும் இல்லை, பேக்கிங் பண்ணுறதும் இல்லை, சுத்தமாக டைம் இருக்கிறது இல்லை. அதனால் இந்த மாதிரி நான் ஏதாவது வீக்கெண்டில் குட்டி ஸ்கூல் இல்லாத டைம் பண்ணும்போது அதை நான் வந்து ஸ்பெஷல் டின்னர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி வந்து குட்டீஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டின்னர் தான். ஸோ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நினைக்கிறேன். ஓகே, அவனுக்குள்ளே வச்சாச்சு. ஸோ இது ஒரு 20 மினிட்ஸ் கவர் பண்ணி குக் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னர் இஸ் ரெடி. இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டின்னர்னு சொன்னேன்ல. ஸோ சிக்கன் இருக்குல்ல, வேறு லெவலுங்க. ஆக்சுவலி நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் வந்து நான் சிக்கன் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேக் பண்ண வச்சப்போ உங்களுக்கு பார்த்தா இதில் ஒரு பீஸ் இருந்துச்சு, இதில் ஒரு பீஸ் இருந்துச்சு. அதை நான் காலி பண்ணிட்டேன். அவ்வளோ ஃப்ளேவர், அந்த ஸ்பைஸ் வந்து அவ்வளோ நல்ல
காம்ப்ளிமெண்ட் ஆச்சு. நான் இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கல. எனக்கு வந்து இவ்வளோ பேன் ஜூஸும் இருக்குது பாருங்கள். இதை நான் வந்து இதை பார்த்தோன்னே எனக்கு இது கூட வந்து ஏதாவது ஒரு ரைஸ் அந்த மாதிரி சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ இந்த ஃப்ளேவர்ஸ்க்கு வந்து குஸ்குஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குஸ்குஸ் வந்து நான் ஆல்ரெடி இது எப்படி குக் பண்ணணுன்னு நான் காணிச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு ரவை இது மாதிரி இருக்கும் ஒரு ஐட்டம் தான். நீங்கள் ஹாட் வாட்டரும் உப்பும் மட்டும் போட்டால் போதும், மூடி வச்சுட்டா போதும், குக்கெல்லாம் பண்ணவே தேவையில்லை. நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். குஸ்குஸ்ன்னு அடித்தா தெரியும். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு குஸ்குஸ் போட்டுட்டு ஒரு கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு உப்பு போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டா போதும். இந்த மாதிரி பொலன்னு வந்துடும். இது வந்து ஒரு பாப்புலரான மிடில் ஈஸ்டர்ன் அந்த சைடில் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ரைஸுக்கு பதில் அதுதான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 கார்ன் வந்து வாங்கி வச்சது ரொம்ப நாளாக இருந்துச்சு. நான் அதை அவனில் க்ரில் பண்ணிட்டேன். ஸோ அவனில் க்ரில் பண்ணுற மெத்தட் வந்து என்னென்னா, கார்னை வந்து அந்த ஹஸ்க்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு 250 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் ட்ரேயில் லேஸாக அந்த கார்னுக்கு மேலே ஆயிலும் சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவனில் வச்சுட்டா போதும். இடையில 5 மினிட்ஸ் ஒன்ஸ் 15 மினிட்ஸ் நான் பேக் பண்ணேன். 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து திருப்பி விட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் பட்டரு, லெமன் ஜூஸு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் பார்ஸ்லே அதை வந்து உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் மேலே அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டா நம்மளோட கிரில்டு கார்ன் வந்து நீங்கள் பேனில் எதுவுமே பண்ண தேவையில்லை, நம்ம நீட்டாக அவனில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, அதான் நான் சொன்னேன்ல, வீடியோ எடுக்காமல் பண்ணேன்னா கடகடன்னு வேலை முடியும். இது வந்து ஒரு சாலட் ட்ரெஸ்ஸிங் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சாலட் வந்து நான் இந்த ஐஸ்பர்க் லெட்யூஸ் இது வந்து வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு. அதை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜை நான் வந்து ஆக்சுவலி இந்த வீக் க்ளீன் பண்ண போகிறேன். அதனால தான் நான் ஒன்றா காலி பண்ணிட்டு வரேன் ஃப்ரிட்ஜில் இருந்து. ஸோ அந்த ஐஸ்பர்க் லெட்யூஸ்க்கு கூட இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங், ஸோ இது காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் பர்டிகுலர்லி எந்த ரெசிபியும் கிடையாதுங்க. நான் இதில் என்னெல்லாம் போட்டேன்னு லிட்ரலி எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் நான் வந்து ஞாபகம் இருக்கிறது வரைக்கும் சொல்கிறேன். மிக்சியில் ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரு ஸ்பூன் சில்லி பேஸ்ட்டு, கொஞ்சம் ஹனி, மேனேஸ், அதுக்கப்புறம் என்ன போட்டேன், இது வசாபி பேஸ்ட்டுன்னு ஒன்று உண்டுல, அது இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கிள்டு ஹாலப்பினோ பெப்பர் இருக்குல்ல அது, கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இதில் இதுவும் போட்டேன்னு நினைக்கிறேன், ரெலிஷ்னு ஒன்று உண்டுல்ல, அது என்கிட்ட ஆக்சுவலி இங்கே இருந்த காண்டிமெண்ட் தான். அதனால தான் நான் ரெசிபி எடுக்கலை. ஏன்னா என்கிட்ட ஃப்ரிட்ஜில் இருந்த இந்த பாட்டிலில் நம்ம வாங்கி வச்சுருப்போம்ல ஆலிவ்ஸ் அந்த மாதிரி, அது எல்லாத்தையும் நான் வந்து பிளெண்ட் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு ஏதாவது வேணும் அப்படின்னா அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணது தான் இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங். ஸோ லிட்ரலி அதனால தான் நான் வீடியோவும் எடுக்கலை. பிகாஸ் இன்றைக்கி நான் வந்து என்னோடய இது போட்டு குக் பண்ணணுன்னு நினச்சேன். பீஸ்ஃபுல்லாக வீடியோ எதுவுமே எடுக்காமல் குக் பண்ணணுன்னு நினச்சேன். அதுதான் செஞ்சுருக்கேன். ஸோ இது நான் வந்து அந்த லெட்யூஸ் வச்சு அதுக்கு மேலே அப்படி ட்ரிசில் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். இது சிக்கன் கூட நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டின்னர். ஸோ குட்டீஸ் வந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிளேட்டிங் பண்ணதுக்கப்புறம் நான் காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ வீடியோ எடுக்கல அப்படின்னு. ஸோ இதுதான் பிளாட்டர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். அண்ட் இது வேறு லெவலில் இருந்துச்சு. பர்டிகுலர்லி இந்த குஸ்குஸ் அண்ட் இது காம்பினேஷன் அவ்வளோ நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள்.